கிரைண்டர் கொடுக்கறது, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் தான் தொடர்ச்சியா செய்யறாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுக்கலாம், நல்ல பேருந்து வசதி அமைச்சு கொடுக்கலாம், பேருந்து இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா ஏன் ஈரோடு இறங்குமா நமக்கு எல்லாரும் பிரைவேட் பஸ் 3 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா புது பஸ்ஸே வாங்கிடுறாங்க. ஆனா கவர்மெண்ட் பஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் சொந்தமான பஸ். அந்த பஸ்ஸை பார்க்க எப்படி இருக்கு? அப்ப இதெல்லாம் மாறணும். இதை யார் மாத்துறது? எல்லாருமே இப்ப நம்ம கடந்து போனோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வர காலங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மோசமான அரசியல் ஆயிடும். அப்ப இதெல்லாம் மாற்றணும். ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை பாருங்க, தனியார் பள்ளிக்கூடத்தை பாருங்க, அது எவ்வளவு தூரம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தனியார் வருமானத்துக்காக பாக்குறவங்க அவ்வளவு பண்ண முடியுது. ஆனா நமக்கு கவர்மெண்ட் இந்த இலவசங்களை நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல தரமான கல்வியை அதாவது தனியாருக்கு நிகரான ஒரு கல்வியை கொடுக்கலாம். ஒரு மருத்துவத்தை பாருங்க, வீட்டுல இருந்து ஒரு பிரசவம் பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல இருந்து பிராணத்துக்கு போக வேண்டியிருக்கு. அவ்வளவு மோசமா தான் இருக்கு அரசு மருத்துவமனைகள் வந்து. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டாம். நம்ம யார் மாத்துறது? அப்ப இங்க இருக்கிற நம்ம ஒருவர்களோட வரிப்பணமும் தான் இது அவங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். இங்க வாங்குற பேஸ்ட்ல இருந்து ப்ரெஸ்ல இருந்து ஒரு சோப் வாங்கினாலும் சரி, ஒரு அரிசி பருப்பு வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு வந்து ஒரு டாக்ஸ் இருக்கு. என்னைக்குமே இருக்கு. முன்னாடி வாட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கு. பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்ப இந்த இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம வரி பணம் நமக்கே செலவிடப்படணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு அநியமா வேணும். 5 வருஷத்துல நம்ம எவ்வளவோ பிரச்சனை அனுபவிக்கிறோம். தேர்தல் வந்தா ஒரு மாற்றம் வந்துடும், இந்த ஆள் வந்தா நல்லா செஞ்சுருவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தேர்தலுக்கு அடுத்து பாருங்க அதே தான் நடக்குது. ஏன்னா 5 வருஷத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் மொத்தத்தையும் மறக்கடிக்கிறதுக்காக தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 500 1000 நம்ம பகுதியில் இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க வச்சு நம்ம கையில கொடுத்துறாங்க. நம்மளும் வேற வழி இல்லாம திமுக இல்ல அதிமுக யாருக்காவது ஒரு ஆள் போட்ட போட்டுரும். இது காலகாலமா தொடருது. இது இப்படியே போனுச்சுன்னா ரொம்ப மோசமா போயிடும். ஒரு கட்டத்துல வந்து என்ன சொல்ல, இன்னைக்கே நம்ம பாருங்க ஒரு பஞ்சாயத்துலயோ எங்கேயோ போய் ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியது ஒரு நம்ம தேவைக்காக போகணும்னா 50 ரூபா வாங்கிட்டு செய்யக்கூடிய வேலையை 5000 10,000 கேட்கறாங்க. யாரோட காசு? நம்ம மதிக்கிறாங்களா குறைஞ்சு வச்சோம். அப்ப இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த நிலைமை நம்ம மாற்றணும். யாரும் ஓட்டு காசு வாங்காதீங்க, வாங்குற ஓட்டை வாங்க விடாதீங்க. எவ்வளவு விஷயங்களும் இருக்கு. அதாவது நம்ம ஒரு என்ன ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா கூட ஒரு 100 ரூபா 500 ரூபா 6 மாசம் கூட அதிகபட்சம் போட மாட்டோம். 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னா 6 மாசம் கூட பயன்படுத்தாத துணிக்கு ஒரு கடையில பிடிக்கிறனா இன்னொரு கடையில பிடிக்கிறோம். இதெல்லாம் விசாரிக்கிறோம். இந்த பொங்கல் வருதுன்னா எங்க இந்த மாடல் இப்போ உள்ள மாடல் எங்க கிடைக்குன்னு சொல்லி விசாரிச்சு போய் அந்த கடையை தேடி பார்த்து வாங்கணும். எந்த கோயிலுக்கு போனா என்ன நல்லது நடக்கும்னு சொல்லி தேடி போய் சாமி கும்பிடுவோம். இந்த சாமி போனா இந்த கோயிலுக்கு போனா இந்த பலம் கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்து செய்யற நாம 5 வருஷத்துல நம்ம வாழ்க்கையே அவங்கள கொடுக்குறோம். சில நேரங்கள் அவங்களோட திட்டங்கள் அவங்க நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை வரைக்கும் தொடருது. அப்ப அவ்வளவு பெரிய திட்டங்களை நம்ம செயலாற்ற இந்த திட்டங்களை கொண்டாடக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை நம்ம எந்த அளவுல தேர்ந்தெடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் கடை லீவு, அன்னைக்கு வேலை வைக்கப்படாது லீவ் விட்டுருக்காங்க, 500 ரூபா 1000 ரூபாய் ஓட்டு காசு கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சு சொல்லுங்க, வருஷம் ஃபுல்லா வேலை பார்க்குறீங்க, இரவு பகலா வேலை பார்க்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம இருக்கும். ஏன்னா கூட 100 200 கிடைச்சாதா, அந்த செலவு கட்டிடாதா, அந்த குழு கட்டிட முடியாதா அப்படின்னு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நம்ம சம்பாதிக்கிற காசே நம்ம நிற்க மாட்டேங்குது. இது ஓட்டு காசு நின்ற போதா அப்ப அதை நம்ம வாங்கும் போது அது நம்ம கையில நிற்காம அது ஏதோ ஒரு வகையில் நம்ம தன்மானத்தை அவமானம் வச்சிருக்கோம். நாளைக்கு ஒரு அரசு வேலையாவோ இதுல நம்ம பகுதியில் ஒரு வார்கால் சரியில்லை, லைட் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அணுக போனோம்னா அவங்க நம்ம மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. இதுதான் காலங்காலம். அவங்க சொல்றது நான் குறை சொல்றேன்னு நினைச்சக்கூடாது. இங்க இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் இந்த பஞ்சாயத்துலயோ மெம்பராவோ இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த தேர்தலை வந்து அரசியல் வந்து வியாபாரமா பாக்குறாங்க. எப்படின்னா 20 லட்சம் யூஸ் பண்ணா 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், 50 லட்சம் யூஸ் பண்ணா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதை வந்து நம்ம மாற்றவே இருக்க யாரையும் குறைசல் விரும்பல. தேர்தல் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க குழந்தை இப்படியே இருக்கனால அதை எல்லாமே தொடர்ந்து இந்த நிலைமைகள்லாம் மாறணும். ஒரு மாற்று அரசியல் வாய்ப்பு நிறைய பேசலாம். பேசுறதுக்கு வந்து நீங்க என்ன அதாவதுக்கா நீங்க காலையில எழுந்திரிச்சு பேஸ்ட் பயன்படுத்துறது, சோப்பு பயன்படுத்துறது, அரிசி பருப்பு இதெல்லாம் என்ன விலைக்கு விற்கணும், எங்க விளைய வைக்கணும், நம்ம பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கணும், என்ன படிச்சா என்ன வேலை, என்ன வேலைக்கு எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இந்த அரசியல் தான். இந்த அரசியல் நம்ம அலட்சியமா பார்த்து தவறான நபர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. நல்ல நபர்களை, நல்ல நேர்மையானவங்களா, சாதி மதம் பார்த்து தேர்ந்தெடுக்காம நேர்மையான அவங்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு படி முன்னேறும். உடனே மாற்றம் வந்துடும், நாளைக்கு மாற்றம் வந்துடும், நம்ம நாடு ஒவ்வொரு ஆய்வு சொல்லலாம். ஆனா நம்ம செய்யற தவறுல இருந்து நம்ம வெளியே ஒரு வாய்ப்பு சரிங்களா, நம்ம உணர்ந்து அதுல இருந்து வெளியே வருவோம். நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அரசு நீங்க நல்லா பாருங்க, எல்லாருமே பாத்துருப்போம். முந்தி மாதிரி டீச்சர்ஸ் இல்ல, முந்தி மாதிரி இப்ப வந்து சில அதிகாரிகள் இல்ல அப்படின்னா நம்ம கோவம் வரும். டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா முன்னாடி ஜெனரேஷன் எல்லாம் டீச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்போட நடத்துவாங்க. இப்ப அவங்க நடத்த முடியாது. என்னன்னா அவங்களும் 20 லட்சம் 30 லட்சம் சில நேரம் சம்பளத்துக்கு என்ன சொல்ல காசு கட்டி அந்த வேலைக்கு வர முடியாத நிலை இருக்கு.
அப்ப அவங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா அவங்க வரக்கூடிய அந்த வாங்கி கொடுத்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு, எப்படிலாம் சம்பாதிக்கலாம், டியூஷன் எடுக்கலாமா, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது வருமானம் பார்க்கலாமா, வட்டி போடலாமா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு டீச்சர்ஸ் போனாலே அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நல்லா பாடம் நடத்துறவங்க என்ன இருக்காது, சம்பாதிக்க மட்டும் புரியும். அப்ப இந்த முறையெல்லாம் மாற்றணும். அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றோம்னா அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போறோம், செவிலியர்கள் நர்ஸ் வந்து நம்மகிட்ட மரியாதையா பேசுவாங்க, டாக்டர் பார்த்தா நம்ம எரிஞ்சு விடுவாங்க. என்ன காரணம், அவங்க நம்ம வீட்டுல நர்ஸா இருந்தாலும் அவங்க அப்படிதான் வேலை பார்க்க முடியும். என்ன காரணம்னா அவங்க வந்து 20 பேர் நர்ஸா வேலை பார்க்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல்னா, சொல்லி போடுறது அவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் வீட வாங்குறாங்க. ஒரு 4 டாக்டர் இருக்காங்க, ஒரு டாக்டர் போடுறாங்க. அவங்க 20 நாளா சுத்தி பார்க்க முடியும். அதனால அவங்க கோபம் அடைகிறாங்க, நம்ம மேல எரிச்சலாயாங்க. அதாவது இருக்க முடியாது. மாத்தி மாத்தி அரசியல்வாதிகள் சம்பாதிச்சு லட்சங்கள் கோடிகள் பல கோடிகள் சம்பாதிச்சு பெரிய நாட்டுல கஷ்டப்படுறவங்க வேலை கிடைச்சா போறாங்க, ஏங்கி வீட்டுக்கு ஒரு ஆள் மதுவால பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப நாசமா போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் நீங்க எங்க போத்தாலும் ஒரு ரிலீஃப் ஆனாலும் யோசிக்க முடியாத நிலைமையில இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த மாட்டு சக்தியை இப்படி ஒரு அரசியலை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை படிச்ச பிள்ளைங்க கூட இல்லாம போயிடுச்சு, இதை பார்த்து பழகி இருக்கனால. அதனால இந்த நிலைமையில மாற்றணும்னா ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும் அப்படின்னா நாங்களும் இறங்கி இந்த மாதிரி ஒரு கட்சியை நாங்க ஆதரிச்சு வேலை பார்க்கணும். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சம்பளமோ சாயந்தரம் மதிய சாப்பாடு பிரியாணியோ இல்ல சாயந்தரம்னா போட்டு பாட்டு கொடுக்குறது எதிர்பார்க்க நாங்க வேலை பார்க்கல. ஒரு மாற்று அரசியல் சொல்லி பெரும்பாலும் இருக்கிறவங்க எல்லாம் கேரளால ஜவுளி வியாபாரம் பாக்குறவங்க தான். அப்ப அந்த வேலையில ஒரு நாள் வாரத்துல 2 நாள் லீவ் கிடைக்கிறதுனால இந்த வேலையை நாங்க பாக்குறோம், ஒரு நம்பிக்கையோட பாக்குறோம். இவங்களும் சரி இல்லையா, 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சியை கொடுத்து பார்ப்போம், இவங்களும் பழைய ஆளுங்க பண்றதுதான் பண்றாங்க, தூக்கி எரிஞ்சிருவோம். ஒரு மாற்று சக்தி இன்னொருத்தங்க வருவாங்க, இதை விட தனித்துவமா நல்ல கொள்கையை வச்சு நிற்பாங்க, அவங்கள ஆதரிப்போம். இந்த மாத்தி அவங்க என்ன குடும்பம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். கடைசி நேரத்துல 200 500